அமைதியாக நம்ம இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு பயணம் பண்ணினால் நிச்சயமாக நீ கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. உனக்கு எந்த காலகட்டங்களில் என்ன தேவையோ அது ஏதோ ஒரு வழியில் அவன் உனக்கிட்ட இறக்கிடும். இது எல்லாருக்கும் இதுதான் சண்டை. இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. புரியுது எனக்கு சொல்கிறது. ஆனால் நம்ம அந்த இடத்த பிடிக்கிறோமா இல்லை. நானும் உங்களுக்கு பல தடவை சுட்டி காமிச்சிட்டேன். நீங்கள் வேறு எதோ கற்றுக்கிற வழி இந்த பரதேசியை பார்த்து கற்றுக்கணுங்கன்னு கூட சொல்லிட்டேன் இல்லையா? அப்போது நீங்கள் வாரீங்க, எப்போ வந்தாலும் இந்த அன்னதானத்தை கொடுத்துக்கலாம் நுழைஞ்சிட்டா என்னது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இருக்குது? ஒன்று ரெண்டு காய்கறி வேணால் அது வேணால் குறையாக இருக்கலாம். மீதி எண்ணெய் இல்லைன்னு சிலிண்டர் இல்லாமல் இருக்குதா, அரிசி இல்லாமல் இருக்குதா, எண்ணெய் இல்லாமல் இருக்குதா? என்னது இல்லை? என்னைக்காவது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? இன்னும் நிறையா சோறை சொல்லி கொட்டிட்டு வேணால் போயிருக்கீங்க. எப்படி? ஆமாம், அது இப்போ கொஞ்சம் கண்டிஷன் பண்ண போய் கொஞ்சம் பரவாயில்லை, கொஞ்சம் அப்படி இப்படி குறைச்சிக்கிறீங்க. இல்லைன்னா பொங்க வேண்டியது தூக்கி கொட்ட வேண்டியது அப்படிலாம் இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கடவுள் நமக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு. எல்லாம் கொடுத்து தான் வச்சுருக்கான். அப்படிலாம் நம்மளை எந்த ஒரு ஜீவனுக்கும் எதுவும் இறைவன் தவறு பண்ணிட்டாலாம் சொல்ல முடியாது. அவனுடைய பாவ கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, முன்ஜம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவன் பிறவி படலில் ஒரு விவாச்சார கணக்கு போட்டுட்டா எல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம அது பிறாரும் நம்ம வாழ கற்றுக்கிறல. நம்ம அதையும் தாண்டி எங்கேயோ ஆகாயத்தில் பறக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாரும். அது எப்படி பறக்க முடியும்? புரியுதுங்களா? பறக்க முடியாது. அப்படி பறக்கணும்னா நீங்கள் அதிகபட்சமாக மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்மா ரீதியாக இறைவன் பாதத்தை பிடிச்சி மன்றாடு. 4 பேருக்கு முன்னாடி நான் பறக்கணும் சாமி அப்படின்னு மன்றாடி நீ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பறக்க வைப்பான். ஆனால் அந்த பக்கம் முடி பொத்திருக்க உருவம் செய்யணும். அதுவும் ஏற்றுக்கணும்ல. பறக்கிறதுக்கு ஆசைப்படும் போது கீழே உழுவுறதுக்கும் அது ஏற்றுக்கணும் இல்லையா? ரெண்டுமே இருக்கும். அதனால் நான் பொதுவாக என்ன சொல்கிறேன், இந்த பரதேசி நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இருந்தேன். உனக்கு அதிகபட்சமாக பேராசைப்படாத. உன்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளே மாத்திரம் இல்லை. அதை தாண்டி நீ எதுவுமே கேட்காதன்னு தான் சொல்லுங்க. அதை தாண்டி நீ எதுவுமே கேட்காது. இன்னும் சொல்லப்போனால் நீ கேட்காதனே சொல்லுங்க. இருக்கிறத வச்சு என்னவோ அதை சிறப்பாக குடும்பம் நடத்த கற்றுக்கணும். எல்லாரும் ஆணும் பொண்ணு இருக்காது. இருப்பதை வைத்து சிறப்பாக நம்ம பயணம் பண்ண கற்றுக்கிட்டோம்னால் இறைவனை சார் ஏதோ ஒன்று சாமி படைச்சிட்டேன், உன்னையை நம்பி நாங்கள் இந்த பூமியில் நின்றுட்டோம், எங்களை எந்த வழியில் கொண்டு போ, தூக்கி எடுத்து அவன் மேலே போட்டுட்டு நீ வாட்டுக்கு போ, எந்தெந்த நேரத்தில் எந்த இது உனக்கு சேரணும் கூட அவன் சேர்த்துருவான். அதெல்லாம் நிறுத்தவே மாட்டான். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். நீங்கள் சொல்ல போனால் கடவுளைத்தான் நிறையா திட்டுவோம். அதனால் கடவுள்னு ஒருத்தன் இருக்கானா, நாசமாக போகிறவன், அவனுக்கு கண்ணு தெரியுமா, கால் வருமா, கை வருமா, இவங்க சாபம் விடுவாங்க அவங்களுக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? யாருன்னா இவ்வளோ நம்ம முறையிடுறோம்ல, குறை சொல்கிறோம்ல, யாராவது ஒருத்தர் படைத்த இறைவனுக்காக ஒரு பொருளை நான் விட்டு கொடுத்தேன்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பொருளை நான் இறைவனுக்காக போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். வாழைப்பழ தொழியை கூட போட மாட்டேங்கிறேன். எப்படி? அப்புறம் நம்ம மொத்தம் இறைவன்கிட்ட எல்லாம் வேணும்னு கிச்சன் வருதா உங்களுக்கு?